தமிழக அரசியலை திருப்பி போட்ட மாநாடு, கூட்டணியை அறிவிக்கும் விஜய். மதுரையில் நடைபெறும் த.வை.க.வின் 2வது மாநாட்டில் பேசிய விஜய் அதிரடியாக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தார். குறிப்பாக மதுரை கிழக்கில் விஜய் போட்டி என்றதும் தொண்டர்கள் கரகோஷம் எழுப்பினர். இருப்பினும் கடைசியில் எல்லா தொகுதியிலும் விஜய்தான் போட்டி, அப்படி நினைத்து வாக்களியுங்கள் என்று விஜய் விளக்கமளித்தார். த.வே.க.வின் 2வது மாநாடு இன்று மதுரையில் நடைபெறுகிறது. இன்று மாலை மாநாடு நடைபெறும் நிலையில் அதிகாலை முதலே மக்கள் திரள ஆரம்பித்தனர். இதையடுத்து மாநாடு முன்கூட்டியே ஆரம்பித்தது. இந்த மாநாட்டில் பேசிய விஜய் திமுகவுக்கும் த.வே.க.வுக்கும் மட்டுமே போட்டி என்று மீண்டும் கூறினார். மேலும் அவர் தனது பேச்சில் திமுக மற்றும் பாஜகவையும் விமர்சித்து பேசினார். அப்போது ஒரு கட்டத்தில் இப்போது நான் வேட்பாளர்கள் பட்டியலை அறிவிக்கப் போகிறேன் என்றதும் தொண்டர்கள் ஆர்வமாகினர். முதலில் மதுரை கிழக்கில்தான் போட்டியிட உள்ளதாக விஜய் கூறினார். இதை கேட்டவுடன் தொண்டர்கள் பலத்த கரகோஷம் எழுப்பினர். ஆனால் இன்னும் இருக்கு என சொன்ன விஜய் மதுரை மேற்கிலும் நானே போட்டியிடுகிறேன் என்றார். ஓகே, 2 தொகுதிகளிலும் போட்டியிடுகிறார் என இன்னும் அதிக சத்தம் எழுப்பினர். ஆனால் தொடர்ந்து பேசிய விஜய் மதுரை வடக்கிலும் நான் தான் போட்டி என்றதும் தொண்டர்கள் குழம்பிவிட்டனர். பிறகு மதுரை தெற்கு, மேலூர் என எல்லா தொகுதிகளிலும் விஜய்தான் போட்டி என்று நினைத்து வாக்களிக்க வேண்டும் என்று விஜய் விளக்கம் கொடுத்தார். அரசியல் ஆதாயத்திற்காக தொடங்கப்பட்ட கட்சி அல்ல இது. இது கொள்கை கோட்பாடுகளுடன் தொடங்கப்பட்ட கட்சி. நம் ஒரே கொள்கை எதிரி பாஜக தான். ஒரே அரசியல் எதிரி திமுக தான். டீல் பேசி ஊரை ஏமாற்றும் கட்சி அல்ல. மாபெரும் பெண்கள் சக்தியும் இளைஞர்கள் சக்தியும் மக்கள் சக்தியும் நம்முடன் இருக்கிறார்கள். எல்லோரும் நம்முடன் இருக்கும்போது எதற்கு இந்த பாசிச பாஜகவுடன் நேர்முக அல்லது மறைமுக கூட்டணி? நாம் யார் தெரியுமா? இந்தியாவின் மாபெரும் சக்தி கொண்ட வெகுஜன மக்கள் படை. அடிமை கூட்டணியில் சேர நமக்கு என்ன அவசியம்? நம்முடைய கூட்டணி சுயமரியாதை கூட்டணியாக இருக்கும். நம்மை நம்பி வருபவர்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் நிச்சயம் பங்கு கிடைக்கும். 2026இல் 2 பேருக்குத்தான் போட்டி இருக்கும். ஒன்று தமிழக வெற்றிக் கழகம், மற்றொன்று திமுக. இந்த போட்டி எப்படி இருக்கப் போகிறது என்றால், கூட்டணியால் நாம் வெல்லலாம் என்ற கனவு ஒரு நாளும் வெல்லாது.